அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. நேற்று இந்த பதிவுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இங்கு யாரும் யாருக்காகவும் பிறக்கவில்லை, மனதில் யாரும் சுமக்காதீர்கள், அதுவே கர்மாதான் அப்படின்ட்டு. இது என்னோட தனிப்பட்ட விளக்கம் மட்டும்தான், என்னோட புரிதல் தான். நான் கர்மா ஆராய்ச்சியில் உணர்ந்த விஷயம். இது சரி தவறுன்னு நான் என்றைக்குமே சொல்லலை. என்னோட கர்மா ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ எல்லாருமே கேட்குறாங்க, அப்போ கணவனை நேசிக்கிறது கர்மாவா, மனைவியை நேசிக்கிறது கர்மாவா, இல்லை பசங்களை பாசமாக பார்க்குறது கர்மாவான்ட்டு. ஆக்சுவலாக நம்மளை நேசிக்கிறவங்க, நம்ம நேசிக்கிறவங்கள சுமக்கிறது கர்மா கிடையாது. ஆனால் எத்தனையோ பேர், ஒரு 70% பேர் நம்ம பிரபஞ்சத்தில் இப்போ ஒருத்தவங்களை ரொம்ப மனசார விரும்பி இருப்பாங்க. அவங்க இவங்க பிடிக்கல, நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லி போனதுக்கப்புறமும் கூட அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு தினமும் சாப்பிடாம கொள்ளாமல் அது ஒரு பெரிய வருத்தமாக அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அந்த கர்மா. உங்களை மதிக்காதவங்க, உங்களை பிடிக்காதவங்க, நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்கள எத்தனையோ பேர் இப்போ வரைக்கும் மனசில் சுமந்துக்கிட்டே ஒரு வேதனையோடு இருப்பாங்க. அதே போல் நம்ம ரொம்ப ரொம்ப பாசமானவங்க, உயிரானவங்கள ஒருத்தங்களை பார்த்துருப்போம். அவங்க இறந்துருப்பாங்க. இறந்ததுக்கப்புறம் கூட அந்த கர்மாவை நம்ம அந்த பாசத்தில் நம்ம தினமும் வேதனை அடைகிறோம் பாருங்க, அதுவும் ஒரு வகையில் கர்மா தான். எப்போ நம்ம சமமான மனநிலையில் பற்றற்று, என்னைக்காக இருந்தாலும் மனிதர்களை நன்றி மறந்துடுவாங்க, நான் உட்பட. நம்ம யாருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் செஞ்சாலும் ஒரு சில பேர் அந்த நன்றியோடு இருப்பாங்க, ஒரு சில பேர் மறந்துடுவாங்க. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி. அதில் அம்மாக்கள் மட்டும் ஒரு சில விதி விலக்கு இருக்குது. ஏன்னா தாய் சக்தி பெரிய சக்தி. மற்ற எல்லாருமே மறந்துடுவாங்க. அதே சமயத்தில் இப்போ நம்ம ஆசையாக பையனை வளர்த்து அவனுக்கு எல்லாமே கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு யாரோட பேச்சை கேட்டோ இல்லை நீலாம் என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு போன பையனை தினம் நினச்சி வருத்தப்படுற தாய்ங்களும் இருக்காங்களா, அதுவும் கர்மா தான். ஸோ நம்ம பிள்ளைகள் தான் நம்மளுக்கான கர்மா, நம்ம அப்பா அம்மா தான் நம்மளுக்கான கர்மா. ஒரு அப்பா சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களை படிக்க வைக்காமல், அவங்களுக்கு எந்த வெளி உலகத்தையும் காட்டாமல், எந்த ஒரு சுகத்தையும் கொடுக்காம, எந்த ஒரு சந்தோஷம் கொடுக்காம வளர்க்குறதும் கர்மா தான். அதனால் நீங்கள் உங்களை விரும்பாதவங்க, இல்லை உங்களை நேசிக்காதவங்க, இல்லை உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க, உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்க, என்னடா நம்ம இப்படி பண்ணமே, இப்படி நம்பி கொடுத்தோமே, இந்த மாதிரி நம்பி இப்படி அவங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சோமே, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதும் ஒரு கர்மா தான். ஸோ கர்மா பலவிதமான வரும். நோய் வழியாக வரும், எண்ணம் மூலயமா வரும், மனசு மூலயமா வரும், செயல் மூலயமா வரும். நல்ல எல்லா வசதியும் இருந்து எங்களுக்கு எல்லாமே இருக்குது, எந்த குறையும் இல்லை, ஆனால் என் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நான் இதை எப்படி சரி பண்ணுவேன்னு வருத்தப்படுறவங்களையும் பார்த்துருக்கேன். எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் எந்த ஹெல்த் பிரச்சனையும் கிடையாதுங்க, உடல் உபாதையோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும், ஆனால் எங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டு காசு இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் இது பொருந்தும், நான் உட்பட. ஸோ இந்த யாரையும் மனதில் சுமக்காதீங்கள நம்ம அதிகமான பாசம் வச்சு, அது ஒரு வகையில் யார் மேலே பாசம் வைக்கின்றதை பொறுத்து இருக்குது. ஒரு வகையில் நம்ம பாசம் வச்சு ஏமாற நம்ம விதியாக இருந்தால் கூட, அப்படி நம்ம ஏமாத்தினா கூட அதை மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுமே தவிர, அதையே மனசில் நினச்சி இந்த கர்மாவும் நம்ம சேர்த்துக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விளக்க குரல் பதிவு. பிரபஞ்சத்திற்கு நன்றி, எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி. இன்னும் நிறைய பேர் இது சம்மந்தமாக சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நேரம், காலம், சூழ்நிலை அமைகிறப்போ நான் பதிவு பண்ணுறேன். இப்போ ஒரு சில புத்தகங்கள்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேன். அந்த அந்த புத்தகங்களில் வர விஷயம் எல்லாமே 99% மனிதனுக்கு ஏன் துன்பம் வருது, எங்கே அவனோட துன்பம் விதைக்கப்படுது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை உணர்ந்திருக்கேன். இன்னும் நான் நக்கீரனின் ஓம் சரணபாலை அடுத்த பேட்டி கொடுக்கவே இல்லை. காரணம் அது இயற்கை இன்னும் அனுமதிக்கலையான்னு தெரியல, தள்ளி தள்ளி போகுது. ஒரு பெரிய ஒரு விஷயத்தை முருகர் முன்னெடுத்து அது மூலயமா செய்ய வைப்பார் நான் நம்புகிறேன். விரைவில் அது பற்றின அறிவிப்பும் வரும். அதே சமயத்தில் நான் கர்ம ஆராய்ச்சியில் உணர்ந்த விஷயங்கள் சொல்லணும். இந்த பேர் விஷயம் உண்மை. இன்றைக்கி கூட நான் ஒரு குழந்தை ஒரு ஆட்டிசம் குழந்தை, அவன் அந்த அந்த ஆட்டிசம் குழந்தைக்கு இந்த பேர் அமைஞ்சுதா, இல்லை இந்த பேர் வச்சதுனால அப்படி வந்துச்சான்ற குழப்பம் இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் ஜாதகத்தில் கிடையவே கிடையாது. எங்கே போய் ஜாதகத்தை கொடுத்தாலும் இல்லை இந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும், எப்படி மாறுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்பயும் நான் அந்த தந்தைக்கிட்ட கேட்குறப்போ, ஒருவேளை நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை டைம் ஏதாவது மாற்றி சொல்லிட்டீங்களா, செக் பண்ணி பாருங்கப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த கர்மா வருது. அதேமாரி இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர் ஒரு சம்மந்தமான ஒரு விஷயங்கள் உணர்ந்தப்போ எனக்கு ஒருத்தர் மட்டும்தான் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% பேருக்கு இது தொடர்ந்து ஒவ்வொரு பிறப்பாக வந்துக்கிட்டே இருக்குன்றது ஒரு நம்ப முடியாத ஒரு உண்மை. ஆனால் எப்போ அது அந்த இயற்கையோடு சேர்ந்து சொல்ல அனுமதிக்குதோ அப்போ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் கர்ம ஆராய்ச்சியில் உனது ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த வீட்டில் டியூஷன் எடுத்து சொல்லி கொடுக்குறவங்க கூடுமான வரைக்கும் அவங்க ஒரு 10 பேர் டியூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 பேருக்காவது ஃப்ரீயாக பாடம் சொல்லிக் கொடுங்க, இல்லை ஒரு 2 பேருக்காவது ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்கன்றது ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள். அது மூலிமா ஒரு பெரிய ஒரு கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது உண்மை. இன்னும் அதை பற்றின டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி.